அடுத்து தான் மகரம். மகரத்திற்கு இப்போ தான் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருச்சு, நிம்மதியாக இருக்கிறன்ற ஒரு அமைப்பை இப்போ தான் நீங்கள் உணர்வீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல சனி. இப்போ தான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து சோம்பேறின்ற அவப்பேரும், உடல் ரீதியில் பாதிப்புகள், குடும்ப ரீதியில் கஷ்டங்கள், பண வரவு, இது எல்லாமே தடையாக இருந்துருச்சு. வேலையில் எந்த ஒரு தன்னுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க தனக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு சூழலில் இருந்தக்கூடிய ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பில் இருந்தீங்க. இப்போ அந்த அமைப்புலாம் மாறுது. இப்போ உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க உங்களை மதிப்பாங்க, மேலே இருக்கக்கூடியவங்க உங்களை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இப்போ இந்த 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் அடைகிறாரு. அதனால் வண்டி வாகன யோகமும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய 2ஆம் பாவாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. வெளியில் உங்களுக்கு தன லாபம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமையும். அதே போல் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குரு 3 குடையவர் 6ஆம் இடத்துல சூரியனுடன் இணைவு பெறார், 8 குடையவர். அந்த வகையில் வேலை சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன மனக்கவலைகள் இது எல்லாமே வரும். ஆனாலும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. நீங்கள் சொல்கிறத கண்டிப்பாக உங்களுடைய மேலதிகாரிங்க கேட்கக்கூடிய ஒரு சூழல். சனி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால மற்ற 8 இத்தனை நாளாக நீங்கள் அடி வாங்கினீங்கல்ல, அத்தனை அடியையும் இப்போ சனி சமாளித்து மற்ற 8 கிரகங்கள் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இல்லைனாலும் இப்போ சனி உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால அனைத்து கஷ்டங்கள் கவலைகளையும் நீங்கள் இந்த 7.5 வருட காலமாகவே நிறைய விஷயங்களில் அவமானம் அசிங்கப்பட்டு எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எந்த விஷயத்தை எப்போ பேசணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் இருந்துட்டீங்க. இப்போ என்ன ஒரு சின்ன மனக்கலக்கம்னா, நம்ம எந்திரிச்சு நின்றுட்டோம், கீழே விழுந்துடக்கூடாது, கீழே விழுந்தால் இப்போது தாங்க முடியாதுன்ற ஒரு மனக்கவலை கண்டிப்பாக விழமாட்டீங்க. எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஓடுவீங்க. அடுத்தது உங்களுக்கு அனைத்து வெற்றியும் கண்டிப்பாக உண்டாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அதற்கேற்றாற் போல் 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. உங்களுடைய பாக்கிய 10ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குறாரு. அதனால் தொழில் அமைப்புகள், எடுக்கக்கூடிய முயற்சிகள் இதெல்லாமே சாதகமான ஒரு அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரம்.